பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசப்பா சிலுவையில பேசின 7வது வார்த்தை, லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த இடத்துல ஏசப்பா கடவுள்கிட்ட தன்னை சரண்டர் பண்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கும் போது பெற்றுக்கொண்ட ஆவிய இந்த இடத்துல அவர் திருப்பி பிதா கிட்ட ஒப்படைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு நாள் வரும். இதான் அவர் பேசின கடைசி வார்த்தை. அதுக்கப்புறமா அவர் ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசப்பா எப்படி ஆவியை பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நமக்கும் ஆன்மா சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வாழ்றதுக்கு ஒரு பூமியே கடவுள் கொடுத்து நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ நம்ம வாழ்ற பூமி, நம்ம இருக்கிற சரீரம், நமக்குள்ள இருக்கிற ஆத்மா எல்லாமே கடவுள் நம்ம கிட்ட கொடுத்தது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது இதை குறிச்சு ஒரு கணக்கு கேட்பாரு. நான் கொடுத்த சரீரத்தை நீ எப்படி யூஸ் பண்ண, நான் கொடுத்த ஆன்மாவை நீ எப்படி காத்துக்கொண்ட, நான் கொடுத்த பூமிய நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த பூமியை கொடுக்கும் போது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொன்னாரு மனுஷன் கிட்ட. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி பாத்துக்கிறோம், இதை குறிச்சும் கடவுள் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சரீரம் கடவுள் கொடுக்கும் போது ரொம்ப பியூரா கொடுக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆசை இச்சைகளால பாவத்துக்குள்ளாக்குறோம். ஸோ நம்ம சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்கி அது டேமேஜ் பண்றோம். ஸோ கடவுள் மறுபடியும் கேட்கும் போது அந்த சரீரம் பாவத்துக்குள்ள இருக்கா இல்ல ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அது இல்லாம நம்ம சரீரத்துல ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்குமா, இந்த காலத்துல வர மேக்கப்ஸ் அண்ட் நிறைய விதமான காரியங்களால நம்ம சரீரங்கள் நமக்கு எடுத்துக்கிறோமா, இல்லைன்னா கடவுள் கொடுத்த மாதிரியே அவர் என்னை அழகாதான் படைச்சிருக்காரு, பிரமிக்கத்தக்க அதிசயமா நம்ம உண்டாக்கி இருக்காருன்னு சொல்லி நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி அதே சரீரத்தை நம்ம திருப்பி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததா 3வது நம்மளுடைய ஆன்மா சரீரத்தை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு நம்ம நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுறோம். அதையும் கடவுள் கேட்பாரு. நம்ம தேவையில்லாத உணவுகளை எடுத்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை குறிச்சும் நம்ம கடவுள்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆன்மாவை நம்ம எப்படி காத்துக்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமா மனசுல வச்சுக்கிறது மூலமா, ஏசப்பா கூட அதிகமா பேசுறது மூலமா, அவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது மூலமா நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்படி நம்ம ஆத்துமாக்களையும் சரீரத்தையும் நம்மளை சுத்தி இருக்கிற பூமியையும் நம்ம பாதுகாத்து கடவுள் கொடுத்த மாதிரி அவர்கிட்ட நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். மறுபடியும் நம்ம ஏசப்பாவை மீட் பண்ணும்போது ஸோ அவர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு நமக்கு, அது எல்லாமே நம்ம வாடகைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே நம்மளோடது கிடையாது. இந்த சரீரம் என்னோடது கிடையாது, இந்த பூமி என்னோடது கிடையாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒருத்தங்க கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை நம்ம எவ்வளவு பாதுகாப்பா பார்த்துட்டு திருப்பி கொண்டு போய் அப்படியே கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கணும். அதான் ஏசப்பா இந்த 7வது வார்த்தையில நம்மளுக்கு கற்றுத்தராரு. தேங்க்யூ.